வணக்கம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே எல்லாரும் முக்கியமாக செய்கிறது முன்னோர் வழிபாடு தான். இந்த உத்தராயண காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையானது மிகவும் புண்ணிய காலமாக கருதப்படுது. காலையில் முன்னோர் வழிபாடுகளை முடித்துட்டு தை அமாவாசை, அதுவும் இந்த வருடம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருது. இந்த தை அமாவாசை மாலை நேரத்தில் நாம் முக்கியமாக ஈடுபடக்கூடிய ஒரு வழிபாடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அம்பிகையை வழிபடக்கூடிய நாளாக பௌர்ணமி தான் உகந்த நாளாக கருதப்படுது. இந்த தை அமாவாசையானது அபிராமி அம்பிகையை வழிபடக்கூடிய உகந்த நாளாக கருதப்படுறதுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு இருக்குது. தஞ்சையை ஆண்டுட்டு வந்த சரபோஜி மன்னர் ஒரு நாள் திருக்கடையூருக்கு அபிராமியை தரிசிக்க போகிறாரு. அங்கே மன்னர் வருகையை உணர்ந்த அனைவரும் மன்னருக்கு மரியாதை செலுத்தி வழிவிடுறாங்க. அபிராமி பட்டரோ அபிராமி அன்னையை தியானத்தில் கண்டு மகிழ்ந்துட்டுருக்காரு. மன்னர் வருவதை கூட அறியாத அபிராமி பட்டர் தியானத்திலேயே இருக்காரு. இவர் மன்னரை கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்து கோபமடைந்த மன்னர் அருகில் இருக்கிறவரை கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இவர் ஒரு பித்தர், இவர் இந்த மாதிரி தான் அப்படின்னு அவரும் அபிராமி பட்டரை பற்றி தவறாக சொல்கிறாரு. அருகில் இருந்தவங்களோட பேச்சு கேட்ட மன்னர் அபிராமி பட்டரை சோதிக்கிறதுக்காக, பட்டரே இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு. தியானத்தில் அபிராமி அன்னையை முழு நிலவாக தரிசிச்சுட்டு இருந்த அபிராமி பட்டர் விழித்து இன்று பௌர்ணமின்னு பதில் சொல்கிறாரு. இன்றைய தினம் அமாவாசை, அது எப்படி பௌர்ணமி வரும்? இன்னைக்கு அப்படி நிலா வரல, உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சரபோஜி மன்னரும் கிளம்பிடுறாரு. அமாவாசையான அன்று மாலை அபிராமி பட்டரை தீயில தள்ளி விடுறதுக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. அபிராமி பட்டர் அம்பிகையை நினச்சி பாடுறாரு. அவர் முன்னாடி தோன்றின அம்பிகை தன்னோட காதில் இருக்கக்கூடிய தோட்டை கழட்டி தூக்கி எறிகிறாங்க. அது முழு நிலவா, பௌர்ணமி நிலவா காட்சி அளிக்குது. இந்த நிகழ்வு வரைக்குமே அபிராமி பட்டரை எல்லாமே இகழ்ந்து தான் பேசியிருக்காங்க. ஆனால் அபிராமி பட்டரோ சிறிதும் மனம் தளராமல் அபிராமி அன்னையை நினைத்தே தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்திருக்காரு. நாமும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை பற்றியே பேசிட்டு இல்லாமல் இந்த தை அமாவாசை நாளில் மாலை பொழுதில் விளக்கேற்றிட்டு அன்னை அம்பிகைக்கு ஒரு நெய்வேத்தியம் செய்துட்டு அபிராமி அந்தாதி 100 பாடல்களையும் பாராயணம் செய்து திருக்கடையூரில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை அபிராமியை நினைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் நம்ம கேட்குற அனைத்து நன்மைகளும் அன்னை அபிராமி நம்மளுக்கு தருவாங்க. இன்றளவும் திருக்கடையூரில் இந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு முடிந்தால் திருக்கடையூரில் போய் நீங்கள் அன்னை அபிராமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அபிராமி அந்தாதியை பொருள் விளக்கத்தோட நான் பிளேலிஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன். என்னோட இந்த பதிவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.